சிரிக்க சிந்திக்க சிறுகதை சீரீஸில் இன்றைக்கி வந்துட்டு நாம் பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா, ஒற்றை ஆடை அறிஞர். அதாவது ஒரு ஊரில் ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் வந்துட்டு அப்பா பையன் 2 பேர் வந்துட்டு வாழ்ந்து வந்தாங்க. அந்த அப்பா வந்துட்டு ஒரு பெரிய அறிஞர், அது ஒரு பெரிய சாமியார்னு கூட சொல்லலாம். ரொம்ப வயசானவர், ரொம்ப புத்திசாலி அந்த ஊரில் வந்துட்டு அவர். ஸோ அவர் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு வாழ்ந்து வராரு. கூட அவங்க பையனும் வந்துட்டு இருந்துட்டு வர்றாங்க. இவரை பார்க்கறதுக்கு எப்போவுமே நிறைய பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த ஊரில் வந்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாமே அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதை வந்து இந்த அறிஞர்கிட்ட சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அதுக்கு ஏதாவது வழிகள் சொல்லி அனுப்புவார், நல்ல விஷயங்கள் சொல்லி அனுப்புவார். ஸோ இதனால் வந்துட்டு அவங்களுக்குலாம் வந்துட்டு ஓகே, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆன மாதிரியான ஒரு திருப்தி, ஒரு மன திருப்தி வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கும். அதனாலேயே இவங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்க்க வருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அறிஞருக்கு வந்துட்டு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அவர் வச்சுருந்தது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு. வேறு ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு சட்டை, ஒரு வேஷ்டி அவ்வளோதான் இருந்துச்சு. இதைத்தான் அவர் வந்துட்டு எப்போயுமே போட்டுப்பார். கண்டினியூஸாக இதே துவைச்சு போட்டுப்பார். துவைச்சு காய போட்டுருவார். காய போடுற அந்த துவைச்சு காய போட்டதுக்கப்புறம் அந்த காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பார்த்தீங்களா? ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரம் டைம் எடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ட்ரெஸ் எதுவும் போட மாட்டார். சும்மா தான் இருப்பார். அந்த டைமில் வந்துட்டு போய் கட்டிலில் போய் படுத்துப்பார். வெளியில் எங்கேயும் போய் சுற்ற மாட்டார். கட்டிலில் போய் படுத்துப்பார். அந்த நேரத்தில் யாரையும் பார்க்கவும் மாட்டார். ஸோ இதே மாதிரி வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த அறிஞரை பார்க்கறதுக்கு ஊர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு வந்திருக்கிறாரு. வந்து அவங்க பையன் மட்டும் இருந்திருக்கான். அவங்க அந்த அறிஞர் இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு உள்ளே தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சிட்டு காய போட்டிருக்கிறாரு. ஸோ காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படின்றதுக்காக கட்டிலில் போய் படுத்துட்டார். ஸோ அந்த நேரம் பார்த்து இந்த அந்த ஊர்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு இவரை பார்க்க வர அப்போதைக்கு ஜஸ்ட் வீட்டுக்கு வெளியே பார்த்துருக்கிறாரு. ஆளை காணோம். ஆளை காணாமல் அவங்க பையன் இருக்கவும், எங்கேப்பா அந்த அறிஞரை காணோம், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு பையன்கிட்ட சொல்ல, பையன் என்ன சொல்லியிருக்கான், இல்லை அவர் வந்துட்டு படுத்துருக்கிறாரு, படுக்கையில் இருக்கிறாரு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு அந்த பார்க்க வந்தவங்ககிட்ட. அதுக்கு உடனே பார்க்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் என்னாச்சு, அவருக்கு இது உடம்பு எதுவும் சரியில்லையா, இது உங்களுக்கு என்ன சொல்கிறது, இது உசுருக்கு எதுவும் ப்ராப்ளமா, இது உடம்பு எதுவும் சரியில்லையா, ரொம்ப முடியாமல் இருக்கா, ஸோ அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு இப்படியே கேள்விக்க ஆரம்பிச்சிட்டு வந்தவர். பையனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவர் வந்துட்டுக்கு அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி காய போட்டிருக்கிறாரு. அதுக்காக வந்துட்டு அவர் போய் படுக்கையில் போய் படுத்துருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்காமல் அவங்க பாட்டுக்கு வந்துட்டு அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையான்றீங்க, அவர் என்ன கிடக்குறான்றீங்க, ரொம்ப கஷ்டமான்றீங்க, இப்படி எல்லாமா கேட்பீங்க நீங்கள்? ஒரு மனுஷன் படுத்துருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். உங்கள் பாட்டுக்கு வாங்கி வந்துட்டு பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்துட்டு பார்க்க வந்துட்டு சண்டைக்கு பார்க்க வந்து, இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க, இல்லை படுக்கையில் இருக்கிறதா சொன்னீங்களே, அதனால தான் வந்துட்டு நான் கேட்டேன், அது மாதிரி மற்றபடி எனக்கு வேறு எந்த எண்ணம் இல்லை அப்படின்னு வந்துட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்போயுமே வந்துட்டு நம்ம மற்றவங்களோட சுச்சுவேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நம்ம டக்குன்னு வந்துட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம எப்போயுமே பேசக்கூடாது. நிறைய பேர் நானும் பார்த்துருக்கேன். வந்துட்டு டக்குன்னு போவாங்க, என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. டக்குன்னு படப்படன்னு வாய்க்கு வந்துட்டு பேசிட்டு திட்டிட்டு வந்துடுவாங்க. அதனால் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, எதுவுமே அவங்க மைண்டில் ஏற்றிக்கிற மாட்டாங்க. போவாங்க, டக்குன்னு பேசிட்டு வந்துடுவாங்க. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம், இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அங்கே என்ன நிலவரங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம் வந்துட்டு நம்மளோட ஒப்பீனியனை நம்ம கருத்தையே சொல்லணும். ஓகேவா? நம்ம பாட்டுக்கு வாய்க்கு முன்னாடி பேசக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக மற்றவங்களோட மனசு வந்துட்டு புண்படும். எப்போயுமே நாம் மற்றவங்களோட மனசை வந்துட்டு புண்படுத்தக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பேஷியன்ஸ், அதாவது பொறுமைன்றது ரொம்ப வேணும். ஓகேவா? இந்த இடம், பொருள், ஏவல்னு சொல்லுவாங்களா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்துட்டு பேசணும். ஸோ அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஸ்மூத்தாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லைஃப் வந்துட்டு நல்லா ஜாலியாக போகும்.